வேதபுரங்கிற ஊர்ல இருந்த பிரேம் டிகிரி வரைக்கும் படிச்சு வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். ஆனா அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கல. ஆனாலும் ஆனாலும் முயற்சியை கைவிடாம டிப்டாப்பா வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருந்தான். அப்படி ஒரு நாள் வேலைக்காக சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு கீழே ஜாதகம் சொல்ற ஜோசியர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட போய் தனக்கு ஏன் இன்னும் வேலை கிடைக்கலன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான். அந்த ஜோசியர்கிட்ட போய் தன்னோட கைய காமிச்சான். தம்பி, மகா ராசிக்காரன், தொப்பி போட்டுக்கிற வேலை வரப்போகுதுப்பா. எங்க வரப்போகுது? பஸ்ல வரப்போதா, ஆட்டோல வரப்போதா? சைக்கிள ஓட்டிக்கிட்டு வரப்போகுதுப்பா. ஏன் வேணாமா? வேணும் சாமி. சைக்கிள் இல்லைனாலும் நடந்தாவது வர சொல்லுங்க. எப்படியாவது ஒரு வேலை வேணும். அப்படின்னா மொக்க ஜோக்க அடிக்காம நான் சொல்லறத கேளுப்பா. சொல்லுங்க சாமி. ஸ்கூல்ல பாடத்தை கேக்குற மாதிரி கேக்குறேன். என்னப்பா நக்கலா? ஐயோ சாமி, அதெல்லாம் கிடையாது, நீங்க சொல்லுங்க. ஒரு வருஷம் கழிச்சு தொப்பி போட்டுக்கிற உத்தியோகம் கிடைக்கும். அந்த தொப்பி மூலமாதான் நீ கோடீஸ்வரனாக போற. மறு வார்த்தை பேசாம பணத்தை கொடுத்துட்டு பிரேம் அங்கிருந்து கிளம்பிட்டான். அன்னையில இருந்து எந்த வேலையும் தேடாம கொல்லாம ஊர் முழுக்க வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தான். இப்படியே 365 நாளும் போச்சு. அவனோட அம்மாக்கு உடம்பு சரியில்லாமலும் போச்சு. தொப்பி போட்டுக்கிற உத்தியோகம் எந்த திசையில இருந்து வரும்னு ஊரெல்லாம் திரிஞ்சு கடைசியா அந்த ஜோசியர்கிட்டயே வந்தான் பிரேம். வழியில அவனோட ஃப்ரெண்ட் ஹர்ஷா வந்தான். செக்யூரிட்டி வேலை இருக்குதுன்னு சொன்னான். அவனோட வேலை ஒரு குப்பை மேட்டுக்கு பக்கத்துல. அந்த குப்பையோட நாத்தம் பொறுக்க முடியாம, செக், இது என்ன வாழ்க்கை? தொப்பி போட்டுக்கிற உத்தியோகம்னா நான் என்னவோ நினைச்சேன், இத நினைக்கல. இப்ப மட்டும் அந்த ஜோசியன் என் கண்ணுல கிடைச்சான், அவனை மாறு கை மாறு கால் வாங்கிடுவேன் அப்படின்னு கோவப்பட்டுக்கிட்டு இருந்தான். அப்போ பயங்கரமான காத்தடிச்சுது. அதுல குப்பையெல்லாம் பறந்து பிரேம் மேல விழுந்தது. அடிச்ச, ஏற்கனவே கடுப்புல இருக்கிறேன், இது வேற. இது எனக்கு பிடிக்கவே இல்ல. இந்த வேலை வேணான்னு போய் சொல்ல போறேன் அப்படின்னு கிளம்ப போகும்போது ஒரு பழைய டைரி கீழே இருந்தது. அதை எடுத்து படிச்சான். அதுல 24 கேரட் கோல்ட் கார் எங்க இருக்கு, அதை ஏன் வச்சிருக்காங்க, அதனோட ரகசியம் என்ன, இதெல்லாம் எழுதியிருந்தது. படிச்சு ஷாக் ஆனான். முதல்ல அவனால நம்பவே முடியல. இப்பவும் அந்த கார் அங்கே இருந்ததுன்னா அது மட்டும் எனக்கு கிடைச்சா நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனே. அப்ப அந்த ஜோசியக்கார சொன்னது நிஜமாயிடும் அப்படின்னு அந்த டைரியை எடுத்துக்கிட்டு ஃபோன் பண்ணி தன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும், 2-3 நாள் லீவ் வேணும்னு சூப்பர்வைசர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிக்கிட்டான். 3 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து அந்த டைரியில இருந்த அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு வந்தான். அங்க ஒரு குளம் இருந்தது. அதுல ஒரு முதலை இருந்தது. டைரியில சொன்ன மாதிரி காட்டுக்கு வந்துட்டேன். குளம் இருக்கு, குளத்துல முதல்ல இருக்கு. அப்படின்னா இப்ப நான் போய் அசையாம நிக்கிற இந்த முதல்ல மேல ஏறினா ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு குளத்துல இருந்த அந்த முதலை மேல ஏறினான். அது மேல நிக்கும்போது சிகப்பு கலர்ல அவனுக்கு ஒரு வழி வந்துச்சு. அத நல்லா பாத்துக்கிட்டு அந்த வழியாவே நடந்து போய்கிட்டு இருந்தான். கொஞ்ச தூரம் போன உடனேயே டைரியில சொன்னபடி ஒரு பாழடைஞ்ச கோட்டை ஒண்ணு அங்க கடந்தது. அத பார்த்த உடனே பிரேமுக்கு எதையோ சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். அந்த கோட்டைக்குள்ளார வந்து பார்த்தான். அங்க பாழடைஞ்ச ஒரு கார் இருந்தது. அது கோல்டன் காரும் இல்ல, அந்த இடத்துல 24 கேரட் கோல்டும் இல்ல. பிரேமுக்கு ஒன்னும் புரியல. அந்த நேரத்திலேயே இடி மின்னலுமா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. சோனு மழை பெய்யும்போது அந்த தண்ணி கார் மேல பட்டுச்சு. பட்ட உடனே அது மேல இருந்த தூசியெல்லாம் மறைஞ்சு போய் மின்ன ஆரம்பிச்சுது. பிரேம் சந்தோஷப்பட்டு அங்கிருந்து அந்த காரை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறமா அந்த தங்க காரை வித்துட்டு அதுல கிடைச்ச பணத்துல தன்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு வீடை வாங்கி ஆரோக்கியம் நல்லானதும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்து சந்தோஷமா இருந்தான்.